Hello students, welcome to HIBA Max 12 Standard Business Max Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.3 இந்த வீடியோல பார்க்கலாம். Integrate the following with respect to x ன்னு கொடுத்திருக்காங்க. First question பாருங்க. e power x into log a plus e power a log a minus e power n log x. இதான் நம்ம integrate பண்ண போறோம். சரிங்களா? So solutionல first given என்னன்னு எடுத்து எழுதிடலாம். Integration of e power x log a plus e power a log a minus e power n log x into dx. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிட்டி தெரியும். m into log n னா log n பவர்ல m ன்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லையா? முன்னாடி இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத பவர்ல கொண்டு போகலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல அதான் செய்ய போறோம். e power log a powerல x plus e powerல log a powerல a minus e power log x powerல n into dx. and இப்போ next lineல e powerல log x இருக்குன்னா நான் அதை x ன்னு எடுத்துக்கலாம். e powerல log x இருந்ததுன்னா சரியா? e powerல log x இருந்ததுன்னா நம்ம x மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். அப்போ சேம் எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த லைன் எப்படி மாத்தலாம்? யும் log எடுத்துட்டு வெறும் a power x எழுதலாம். en log விட்டுட்டு a power a எழுதலாம். மைனஸ் யும் log விட்டுட்டு x பவர்ல n ன்னு எழுதலாம். கரெக்டா? இன்டூ dx. செப்பரேட்டா ஒன்னொன்னுத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் ax dx பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் a பவர் a dx மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் x பவர் n இன்டூ dx. a பவர் x ஓட இன்டகிரேஷன் என்னது? a per x is equal to a per x by log a. recall பண்ணுங்க சரியா? இப்போ a per x னா a power x divided by log a அடுத்து plus a power a ன்றது constant வெளியே எடுத்துடலாம். dx integrate பண்ண x into x minus x power n integrate பண்ண x power n plus 1 by n plus 1 அப்புறம் plus c எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ரொம்ப ஈஸியான சம்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a power x minus e power x into log b divided by e power x log a into b power x. சொல்யூஷன்ல இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம். a power x minus e power x log b divided by e power x log a into b power x and dx எழுதணும். log b க்கு முன்னாடி x இருக்கா? அது என்ன பண்ணும்? b power x ன்னு மாத்தி எழுதிக்கலாமா? லாஸ்ட் சம்ல செஞ்சோம் இல்லையா? அதேதான். ax minus e power log b பவர்ல x divided by e பவர்ல log a x வந்து பவர்ல எழுதிக்கலாம் into bx into dx. இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் லைன்ல e logவும் கேன்சல் பண்ணிட்டு வெறும் b power x ன்னு எழுதிக்கலாமா? integration of ax minus bx divided by கீழே அதே தான் பாருங்க. eo log கேன்சல் ஆயிட்டு ax into bx ன்னு எழுதலாம் into dx. அடுத்த லைன்ல இந்த a power x into b power x ரெண்டுத்துக்குமே காமன் தானே? ரெண்டு டேர்ம் கீழேயும் அதை பிரிச்சு எழுதிக்கலாம். ax divided by ax bx minus bx divided by ax bx into dx. bxம் bxம் கேன்சல் பண்ணிடலாம். axம் axம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு வெறும் 1 by bxம் 1 by axம் தான் இருக்கும் இல்லையா? 1 by b power x minus 1 by a power x into dx. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கனால பவரை மைனஸ் பண்ணலாம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் b power minus x minus a power minus x into dx. இப்போ இதை தனித்தனியாக நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுனா a பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது a பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை லாக் ஆஃப் ஏன்னு இருக்கும். அண்ட் மைனஸ் கோஎஃபிஷியன்ட்ல உள்ளது முன்னாடி எழுதிக்கலாம் சரியா? டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணும் பிளஸ் சி. இதுதான் நம்மளோட ஃபார்மேட். இப்போ b பவர் மைனஸ் ஏன்னா இங்கே பின்னு மாற்றி எழுத போகிறோம் அவ்வளோதான். b பவர் மைனஸ் எக்ஸ் b பவர் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை மைனஸ் லாக் b minus of same a power minus x divided by minus log a plus c. அடுத்த லைன்ல இந்த மைனஸும் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ்ஸா மாறிடும். So minus b power minus x divided by log b
minus into minus plus a power minus x divided by log a plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அடுத்துல என்ன, இந்த b power minus x ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். minus 1 by b power x log b plus 1 by a power x log a plus c. கிளியரா? இப்போ இந்த பிளஸ் டேர்ம் முன்னாடி எழுதிக்கலாம். இப்போ 1 by a power x log a minus 1 by b power x log b plus c தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் e power x plus 1 whole square into e power x. சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம். e power x plus 1 whole square into e power x dx. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a plus b whole square that is equal to a square plus 2ab plus b square. கரெக்டா? which is equal to integration of e power x இருக்கு, ஸ்கொயர்னா 2x plus 2 into e power x into 1 plus 1 square into e power x into dx. So next line la integration of e power 2x plus e power x plus 1 into e power x into dx. இப்போ இந்த e power x இன்செர்ட் கொண்டு வந்துடலாம். அப்போ integration of e power 3x plus 2 into e power 2x plus 1 into e power x into dx. இதுக்கப்புறம் இதை தனித்தனியாக நம்ம இன்டிகிரேட் பண்ணலாம். e power 3x இன்டிகிரேட் பண்ண e power 3x தான். அண்ட் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ டினாமினேட்டரில் எழுதிடணும். சரியா? plus 2 into e power 2x divided by 2 plus e power x divided by 1 எழுத வேண்டாம். plus 2 cancel பண்ணிடலாம். e power 3x by 3 plus e power 2x plus e power x plus c. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் இது அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஒருவேளை புக் பேக் ஆன்சரில் ஃபஸ்ட்டு e power x இருந்தால் நீங்கள் அதை மாற்றி எழுதிக்கோங்க. சரியா? கடைசி லைன் மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க. e power x plus e power 2x plus e power 3x by 3 plus cன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா புக் பேக்கில் இதாக கொடுத்துருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மில் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபோர்த்து சம் பாருங்க. e power 3x minus e power minus 3x by e power x. இதையும் இன்டிகிரேட் பண்ண போகிறோம். இது ஒரு வாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கொஸ்டின். சொல்யூஷன் இன்டிகிரேஷன் ஆஃப் e power 3x minus e power minus 3x divided by e power x into dx. இப்போ e power x வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாமா? இன்டிகிரேஷன் ஆஃப் e power 3x by e power x minus e power minus 3x by e power x into dx. Next line e power x மேலே கொண்டு போனால் minus x மாறிடுமா? e power 3x minus x minus e power minus 3x minus x into dx. இப்போ next line பாருங்க. integration of e power 3x minus x 2x minus e power minus 3x minus x minus 4x into dx. இதுக்கப்புறம் இதை நம்ம இன்டிகிரேட் பண்ணலாம். e power 2x னா e power 2x divided by 2 minus 4x divided by minus 4 plus c. அடுத்த லைனில் இந்த மைனஸும் மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். அது மட்டும்தான் சேஞ்சு. which is equal to e power 2x by 2 minus into minus plus e power minus 4x by 4 plus c. ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x. சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணிடலாம். e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x into dx. இப்போ இந்த டேர்ம் பாருங்க. இங்கே 3x இருக்கு, 5x இருக்கு. 3 எப்போ வரும்னா 4 minus 1. 5 எப்போ வரும்னா 4 plus 1. இதை தான் இங்கே சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். இன்டிகிரேஷன் ஆஃப் e power 4x minus x plus e power 4x plus x divided by e power x plus e power minus x. ஏன் இப்படி பிரித்து எழுதுறோம்னா, இப்போ e power 4x நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த டேர்ம் நியூமரேட்டரில் அப்படியே கிடைக்கும். கேன்சல் பண்ணிட்டா போதும். சரியா? which is equal to e power 4x காமனாக வெளியே எடுக்கிறோன்னு வைங்களேன், e power minus x plus e power xன்னு கிடைக்கும்.
டினாமினேட்டர்லையும் அதே தான் e power x plus e power minus x into dx. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு வெறும் இன்டெகிரேஷன் ஆஃப் e power 4x into dx தான் இருக்கும். கரெக்டா? இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. e power 4x தான் வரும், டிவைடட் பைல 4 வரும், ப்ளஸ் சின்னு எழுத போகிறோம். ரொம்ப சிம்பிளான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, 6th one. 1 minus 1 by x square into e power x plus 1 by x. இந்த மாதிரி சம் நமக்கு எக்ஸாம்பிள் சம்லேயே இல்லை, கொஞ்சம் புதுசாக இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் இன்டிகிரேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் லெட் I is equal to எடுத்துக்கலாம். இன்டிகிரேஷன் ஆஃப் 1 minus 1 by x square into e power x plus 1 by x into dx. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துட்டு இந்த வேல்யூ கொண்டு வர போகிறோம். சரிங்களா? x plus 1 by x is equal to t. இப்போ டீயை நான் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு வைங்க. இன்டெகிரேட் இல்லை, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x square into dx பண்ணணும். இந்த ஃபுல் டேர்ம் into dx பண்ணணும் is equal to dt எடுக்கணும். கரெக்டா? இப்போ இதை சால்வ் பண்ணால் 1 minus 1 by x square into dx equal to dt கிடைக்குதா? சேம் டேர்ம் கிடைக்குது பாருங்க. கொஸ்டின்ல இருக்கிற அதே டேர்முக்கு கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் லைன்ல இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. I is equal to integration of இந்த ஃபுல் டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபுல் டேர்ம் நான் என்னன்னு எழுதலாம்? dtன்னு எழுதலாம். சரியா? இந்த டேர்மையும் சேர்த்து dtன்னு எழுதலாம். அண்ட் இதை e பவர்ல tன்னு எழுதலாம். e பவர்ல t. e பவர் t இன்டெகிரேட் பண்றது ரொம்ப ஈஸி. வெறும் e பவர் t தான் வரும், பிளஸ் cன்னு எழுதினா போதும். கரெக்டா? இப்போ t யோட வேல்யூ என்னன்னு எடுத்துடணும்? x பிளஸ் 1 by x. அதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். e பவர் x பிளஸ் 1 by x பிளஸ் c. இதுதான் நம்மளோட ஆன்சர். 7th question பாருங்க. 1 by x into log x whole square. சொல்யூஷன்ல இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாம். இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by x into log x whole square dx. சேம் சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் எடுக்கணும். log x வந்து t ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? log x is equal to t ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x into dx is equal to dt ன்னு கிடைக்குமா? 1 by x dx இருக்கு. அதுக்கு பதிலாக இப்போ என்ன எழுதினா போதும்? dt ன்னு எழுதினா போதும். ஸோ இதை நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். I is equal to இதை வந்து ஈக்குவல் டு ஐன்னு கன்சிடர் பண்ணலாம். I is equal to integration of log xக்கு பதிலாக t. அப்போ 1 by t square into dtன்னு மாற்றி எழுதிக்கலாம். சரியா? இப்போ இந்த t ஸ்கொயர் மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும்? t பவர் -2 அப்படின்னு மாறிடும் இல்லையா? இன்டூ dt. இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் சால்வ் பண்ணலாம். which is equal to t பவர் -2 எப்படி சால்வ் பண்ணுறது? t பவர் -2 plus 1 by -2 plus 1 plus c. ஸோ ஆன்சர் எப்படி இருக்கும்? t பவர் -1 by -1 plus c. ஸோ t இன்வர்ஸை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ -1 by t பவர் -1 tன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு plus c. இப்போ tக்கு பதிலாக என்ன எடுத்தோம்? log x. அது எடுத்து நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும். ஸோ -1 by log modulus x plus c. இதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், if f dash of x is equal to e power x and f of 0 is equal to 2, then find f of x. f dash of x ல f of x என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல கிவன் எழுதிடுங்க. f dash of x is equal to e power x and f of 0 என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணலாமா? integration of f dash of x is equal to dx is equal to integration of e power x into dx. இப்போ இன்டெகிரேட் பண்ணால் f dash of x f of x மாறிடும். இந்த பக்கம் e power x இன்டெகிரேட் பண்ணால் e power x தான் ப்ளஸ் c கிடைக்குமா? நெக்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? f of 0வோட வேல்யூ 2. அப்போ எக்ஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் f of x வேல்யூ என்னவா மாறிடும்? 2ன்னு மாறிடும். ஸோ 2 is equal to e power 0 plus c. e power 0வோட வேல்யூ என்ன? 1 plus c.
இப்போ +1 இன்சைட் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? 2 - 1 is equal to C. Therefore C is equal to 2 - 1 1. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். equation 1ன்னு எடுத்துக்கலாம். Substitute C is equal to 1 in equation 1. இப்போ f of x is equal to e power x plus 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈஸியாக எக்ஸசைஸ் 2.3 கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.